வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் அதில் மெய்ப்பொருள் என்ன, அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும்தான். அதை மட்டும்தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கிறேன். திருமந்திரம் என்னைக்கு உலகம் தோன்றிச்சோ, என்னைக்கு இந்த பூமியில் மனிதர்கள் தோன்றினார்களோ அன்னைக்கு வேதமாக தொகுத்து கொடுக்கப்பட்டது. இது விண்ணிலிருந்து வந்தேன் அப்படின்னு 2 இடத்துல குறிப்பிடுறார். வேறு உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே இங்கேயும் எம்பெருமானை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் பாடல்களில். கற்பனையாக சில கதைகளெல்லாம் சொல்லி நிறையா நம்மளை படிக்க விட்டாங்க. அது நம்மளுடைய புரிதல். அவங்க சொல்கிறதுல என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஆராயிறது நமக்கு இருக்கிற அறிவு. யார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம தெரியணும், நம்மளாக படிக்கணும், நம்மளாக உணரணும். அது இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. திருமந்திரம் அதற்கு கேள்வியும் அதுதான், விடையும் அதுதான். திருமந்திர குலத்தில் உள்ள ஒரு கேள்வினா அது விடையும் அதுக்குள்ளே தான் இருக்குது. உரையற்றதொன்றை உரைத்தான் எனக்கு அப்படிங்கிறாரு. இலக்கணமில்லாத ஒன்று இறைவன். சிவவாக்கியர் சொல்கிறாரு, இலக்கணம் இல்லாதது ஒன்றை எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. திருமூலர் எப்படி சொல்கிறாரு, தாய் தன் மணாளனோடு ஆடிய ஆட்டத்தை தன் மகள்கிட்ட எப்படி சொல்லுவது, அப்படி நான் இந்த இதை எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. மணாளனோட ஆட்டத்தை மகள்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம உணர்ந்து படிக்கல அப்படின்னா நம்மளுடைய அறியாமை. வேதம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேதம் அப்படின்னா முதல்வனின் வாக்கு. இது நீங்கள் தவறுதலாக ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம் இப்படின்ட்டு நீங்கள் வேறு யாரோ எழுதியிருந்ததை கோட் பண்ணிவிட்டு அதுதான் வேதம்ன்ட்டு நீங்கள் வேறு வெளியில் இருக்கிறத இங்கே திருமந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இவர் சொல்கிறது 100க்கு 100 வேதம் என்பது முதலின் வாக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே ஷீலாங்க வேதமாக இருக்குது. 77வது பாடலில் அவர் அதுதான் சொல்கிறாரு. நேரிலையாளின் மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியலின் அம்பிகையின் நீலாங்க மேனியல் அம்பிகையின் ஷீலாங்க வேதத்தை செப்ப இங்கு வந்தேனே அப்படிங்கிறாரு. ஸோ ஷீலாங்க வேதம்னா என்ன, ஷீலாங்கம்னா என்னன்னு தெரியணும், வேதம்னா என்னன்னு தெரியணும். அது எல்லாம் இது பாடல் தான் 3000 பாடல். நீங்கள் ஒரு தடவை தான் படித்தீங்க திருமந்திரத்தை அப்படின்னா தான் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா புரியவே புரியாது. இது நம்ம கூட பேசக்கூடிய மந்திர நூல். 9 தந்திரமாக இருக்குது. தலைப்பு 1000 கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறு. இது தலைப்பு யாரும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் பிரிண்ட் அவுட் வந்ததுக்கப்புறம் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆதீனம், இந்த ஆதீனம். யாருன்னா ஆதீனம்னா யாருன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது ஒரு ஜாதியாக வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது தவறு. இறைவன் எல்லாருக்கும் பொது. இறைவனை நோக்கி தவம் செய்கிறவங்களுக்கு இறைவன் தன்னால் வருவான். மெய்த்தவம் அதுதான். அவர் முதல் தந்திரத்திலேயே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கனுக்குள்ளே வச்சு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. இறைத்தன்மையை இங்கே உணர்வதற்கு இங்கனுக்குள்ளே ஒரு துகளை வச்சு அனுப்புகிறேன், அதை நீ ஆக்டிவேட் பண்ணி மேலே வந்துரு அப்படின்றாரு. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. முதல் தந்திரம் முதல் பாடல் அதுலேயும் அப்படி தான் வருது. பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை சென்று அணுகாத பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே அப்படின்ட்டு தொடங்கிட்டு 190வது பாடலில் என்ன சொல்கிறாரு, இதுதான் 30ம் 6ம் படிமுத்தி ஏனியா அப்படிங்கிறாரு. 30 நாடிகள் 10, வாயுக்கள் 10, ஓசைகள் 10, 6 அந்தம் கொண்ட இந்த உடம்பு. இதுதான் படிமுத்தி ஏணி. நீ இந்த 30ஐயும் இந்த படிமுத்தி ஏணி இந்த 6 அங்கத்துக்குள்ளே நீ பார்க்கல அப்படின்னா இறைவனை அடைய முடியாது. அதுதான் அந்த பாடல். அதுதான் சைவ தத்துவம் அப்படிங்கிறார் இவர். இவர் சொல்லும் சைவம் சமயம் அல்ல. நான் 100 தடவை இதை என்னுடைய வீடியோவில் எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். இவர் சொல்வது சைவம் சமயம் அல்ல, ஒரு ஜாதி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஊரும் உலகமும் ஒக்க படைக்கின்ற பேரறிவாளன் பெருமை குறித்திடில் மேருவும் மூவுலகு ஆளி இலங்கு எழும் தாரணி நால்வகை சைவமுமாமே அப்படிங்கிறாரு 5ஆம் தந்திரத்தில் முதல் பாடல். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மேருவும் மூவுலகு ஆளி இளங்களும் தாரணி 4 வகை சைவம். தாரணின்னா என்னன்னு தெரியணும், மேருன்னா என்னன்னு தெரியணும், உலகுன்னா என்னன்னு தெரியணும். இந்த இதில் நடக்கக்கூடிய இந்த முக்கோணத்தில் அதுதான் நேற்றைய பதிவு. இதுக்குள்ளே நடக்கக்கூடியது இது எல்லாமே வந்து ஒன்று வேங்கடநாதனை, அதான் 191வது பாட்டு. அது வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை, வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை, வேங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை, வேங்கடம் என்றே விரகறியாதவர் தாங்கவல்லார் உயிர் தாம் அறியாரே. புரிஞ்சுக்கோங்க, இந்த வேங்கடம் என்பது உச்சித்திலகம் உணர்வுடையவர்கள். அபிராமி பட்டர். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வள்ளலார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா அப்படி தான் படிச்சிருக்கிறோம். அது தவறு. தமிழ் அகராதி எடுத்து பாருங்கள், பழைய அகராதி எடுத்து பாருங்க. வள்ளலார் அப்படின்னா நாயன்மார்னு இருக்குது. இன்றைக்கி 63 64 நாயன்மார்கள் வந்து வள்ளலார் தான். இது நம்ம அறிவு எங்கே போச்சு? இதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இதை என்றைக்கு நம்ம ஏற்றுக்கிறோமோ எல்லா நாயன்மார்களும் வள்ளலார், இந்த அறிவு, இது ஒரு சின்ன கான்செப்ட். இதை கூட நம்ம வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னா அப்படி தான் வரும். ஸோ ரிக் யசுர் சாமம் தான் வேதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அது வந்து வடமொழியில் இருக்குது. தமிழில் இருக்கிறது இது 4 நந்திகள் 4 பேர் 4 திசைக்கு போகிறாங்க. இதுக்கு பாடல்களுக்கெல்லாம் அர்த்தம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நந்திகள் 4 இவர்கள், அதாவது சிவகமாமுனி, மன்றுதொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர், இவர்கள் என்னோடு என்மருமாமே அப்படிங்கிறாரு. இந்த 4 என்னையும் சேர்த்துக்கிட்டு 4 அப்படிங்கிறாரு. இந்த இவர்கள் என்னோடு என்மருமாமே அப்படிங்கிறாரு. என்மர் அப்படின்னா கணக்கு தெரிந்தவர்கள், காலத்தின் கணக்கு தெரிந்தவர்கள், இந்த நாள்களின் கோள்களின் கணக்கு தெரிந்தவர்கள். இவர் தான் என்மர், இவர்கள் தான் நந்தி. இங்கனுக்குள்ளே விளையாடும் இதுதான் வேங்கடம். வேங்கடம் அப்படின்னா இங்கே துரியம், உச்சி திலகம், அந்த மாதிரி ஒரு இது வேங்கடம்னா இது துரியம். இது புரியல அப்படின்னா இந்த பாடல் வந்து வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேதாந்த கூத்தனை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. ஒரு தந்திரத்தில் முதல் பாடல் சொல்லும்போதே அது தந்திரத்துக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம முடிக்கும்போது அதை வச்சு தான் முடிப்பார். ஸோ திருமந்திர பாடல்களுக்கு திருமந்திரத்துக்குள்ளே தான் விடையை தேடணும். நம்ம வேறு யாரோ சொன்னாங்க அந்த இது போயிட்டு முடியாது. வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து சப்போஸ் வந்து இப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அதை ஒரு எதிரியாக கருதிட்டு இருந்தோம்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், காயினுக்கு ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் இருக்குது. போன ஜென்மத்தில் நீங்கள் அந்த சமயத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் அந்த சமயத்தை பற்றி துரு வர்றது, அந்த சமயத்தை பற்றி பொறாம போல்ச்சு, இதுதான் வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் மாயை. புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது. பார்ப்பான் அப்படின்னா சாதி கிடையாது. இவர் பார்ப்பான் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து என்ன சொல்கிறாரு? இவர் பார்ப்பான் அப்படின்னு ஒரு 2 இடத்துல போடுறாரு வார்த்தைகள். பார்ப்பான் என்பது பார்ப்பனனை குறிக்க ஜாதி அல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2883வது பாடல் அந்த இது அவர் வந்து பாடல்கள் 2883. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாக சொரியுமே அப்படிங்க. பசு அப்படின்னா நம்ம வந்து அதான் உடம்பு, இந்த புலன்கள் 5 புலன்கள். நான் நேரத்தே சொன்னது தான். இந்த 5 புலன் இந்த வெறியோடு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த உடம்பை வச்சு இந்த உடம்பு தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தவறு. ஸோ பார்ப்பான் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அடுத்த ஒரு பாடலில் சொல்கிறாரு பாருங்கள். 2317வது பாடலில் அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். 2317. ஆடிய காலில் அசைகின்ற வாயுவும் தாடித்து எழுந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற ஆகமம் வேதம் ஆகமம் பாடி எழுகின்ற வேதம் ஆகமம்
நாடியின் உள்ளே நான் கண்டவாறே அப்படிங்கிறாரு. ஸோ வேதமும் ஆகமும் நாடியினுள்ளே நாம் கண்டவாறு. இந்த 10 நாடி மூச்சுக்குழாய், இங்கே வந்து 9 இது, அது வந்து 9 மூச்சுக்குழாய் 10ஆவதாக மாறுது. அதுதான் வேங்கடம், அதுதான் துரியம். ஸோ அதுதான் வந்து 2வது சுவாசம் கிடைச்சாதான் வந்து திருஞான சம்பந்தர் கடலில் போட்டாலும் வெளியில் வர, நம்மளும் கடலில் போட்டால் வெளியில் வரலாம். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. 2வது சுவாசம் வந்தால் செவில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பாடல் பார்த்துட்டோம் நம்ம. அந்த மாதிரி செவில் ஓப்பன்னா மீன் கடலுக்குள்ளே இருந்தால் செத்து போகுமா, அதை விட்டு வெளியே வந்தால் செத்து போகும். பட் மனிதனால் மீனாகவும் வாழ முடியும், வெளியில் எல்லா இடத்துலையும் வாழ முடியும். 5 பஞ்சபூதங்கள்லேயும் வாழ முடியும். அதுதான் சித்தி. பட் சித்தி பெறுவது சித்தாந்தம், அது கிடையாது. இது வேதாந்தம். வேதம் அதான் வந்து இதுதான் வந்து 2316 பாடலில் ஆணைகள் 5ம் அடக்கி, அதான் வந்து அந்த 5 புலன்களை அடக்கி ஞானத்திரியை கொழுவி அதனுள் புக்கு ஊனை இருளற நோக்கும் ஒருவருக்கு வானகம் ஏற வழி எதுவாமே அப்படிங்கிறாரு. என் கூட வா, அங்கே வசிக்கிறாங்க தேவர்கள், சொர்க்கம். அங்கே வந்த இப்போன்னா நீ இந்த மாதிரி இருந்தால் தான் அங்கே போக முடியும். நீ இங்கனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், ஒரு ஜாதியை பற்றி நம்ம வந்து நினச்சி கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அறியாமை. சைவர் அப்படின்னா யாருன்னு சொல்லிடுறாரு. அவர் புறசமயத்தை பற்றி சொல்லலை, ஒரு ஜாதியை பற்றி சொல்லலை. பார்ப்பான் அப்படின்னா சொல்கிறாரு யாருன்னு. ஸோ அவா இவா அது இதுன்ட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா நம்ம அவாவா இருந்திருப்போம் போன ஜென்மத்தில். அதனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து அவாவை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு அறிவே இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து 1435வது பாடலில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு. இந்த பாடலை புரிகிறது கஷ்டம் கொஞ்சம். என்ன இது புரியணும் அப்படின்னா திருமந்திரத்தை முழுசாக படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். 1435வது பாடலில் அவர் என்ன சொல்ற, வேதாந்தம் கண்டோர் பிரம்ம வித்யாதரர். ஸோ இந்த மாதிரி வேதாந்தத்தை கண்டவங்க பிரம்ம வித்யாதரர். நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள். நாதாம் கண்டவர் நடுக்கற்ற யோகிகள். ஸோ இந்த ஓசை இதெல்லாம் கேட்டவங்க. வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர். வெறும் சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரணமான சைவ உபாயமே. கன்ஃபியூஷனே வேண்டாம். எந்த பதிலும் கேள்விக்கும் திருமந்திரத்தில் தான் நம்ம விடை எடுக்கணும். இந்த திருமந்திரத்தில் விட்டுட்டு வெளியே போய் யாராவது எழுதி வச்சிருக்கிற நூலில் நம்ம படித்தோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. திருமந்திரம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். நீங்கள் வந்து இறைவனோட அப்படின்னா ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுவது ஒன்று தான். தமிழ் சொல் வட சொல் என்று உணர்த்தும் அவனை உணரலுமாமே அப்படிங்கிறாரு. எல்லாம் எம்பெருமானுடைய இது தமிழை வந்து இது மட்டும்தான் படைச்சார் எம்பெருமான் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை. தமிழ் அப்படின்னா மொழி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முத்தமிழ் ஓசைன்னா 3 காலங்களை குறிக்கிறார் இவர். இங்கே 3000 தமிழ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. 3000 பாடல்கள்னு சொல்லலை. நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னா காலத்தை உனக்கு நான் உணர்த்துவேன் அப்படிங்கிறாரு. நீ வந்தீங்கன்னா என் ஃபாலோ பண்ண அப்படின்னா நான் உன்னை வந்து பல் பிறப்பும் வாட்டி நல்ல சீடனாக உன்னை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு நல்ல குருவாக இருப்பேன் அப்படிங்கிறாரு திருமூலர். பாடல்கள் இருக்குது, பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த பாடல்கள்லாம் சொல்லியாச்சு. ஸோ தயவுசெய்து வேதாந்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வேதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நாடிக்குள்ளே நம்ம வேதமும் ஆகமும் பார்க்கணும். இதை பார்க்குறவன் தான் பார்ப்பான். இதை பார்க்க முயற்சிக்காமல் வெறும் பார்ப்பான் அப்படின்னு அவர் வந்து பார்ப்பன் என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை, முட்டாள்தனம். திருமந்திரத்துக்கு விடை, திருமந்திரத்துக்கு கேள்விக்கு திருமந்திரத்தில் தான் விடையை தேடணும். அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து இது பட்டு வேதம் வந்து இங்கே வந்து புறாமே சவுண்ட் வேவ்ஸாக இருக்குது. அந்த சவுண்ட் வேவ்ஸை கிரகிச்சு ரிஷிகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நந்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு நந்தி வந்து திருமூலர், அவர் தமிழில் தொகுத்து கொடுத்துருக்கிறார். நம்ம பேசக்கூடிய பாஷையில் தொகுத்து கொடுத்துருக்கிறார். பேசும் நூல் திருமந்திரம். என்னைக்கு உலகம் தோன்றியதோ அன்னைக்கே வந்தது இந்த மந்திரம். சும்மா வந்து காலம் வந்து இது காலத்தால் அறியப்படாதது. உழவன் பார்வை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். கண்ணப்ப நாயனார் ஸ்டோரி அதில் வரும், நாயன்மார் ஸ்டோரி. அதெல்லாம் உண்மை கதை. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, எனக்குள்ளே உணர்ந்த அனுபவங்களை நான் சொல்கிறேன். இது நான் வந்து கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுக்காக வேண்டியதெல்லாம் சொல்லலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் இருங்க, இந்த வீடியோவை பாருங்கள், பார்க்காம இருங்க, திருமந்திரம் படிங்க, படிக்காமல் இருங்க, அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதே நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், அவ்வளோதான். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களது. ஸோ
சும்மா வெட்டியாக கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எதுவும் தெரியாமல். நான் இந்த பாடல் வந்து 6-7 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெறும் திருமந்திரம் தான். நான் அவரை குருவாக மதித்து என்னை வந்து கொண்டு போய் இறைவனுக்கிட்ட அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி உணர்ந்து படித்தால் வழிய எந்த திருமுறை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஜாதியாக வேணாலும் இருங்க, எந்த மதத்துலையும் இருங்க, நீங்கள் எந்த இடத்துலையும் இருங்க, பட் இறைவன் ஒருவனே. அந்த ஒருவனை கொண்டு போகிறதுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. நான் எடுத்துக்கிட்ட நூல் திருமந்திரம். காரணம், இது வந்து முதல்லே வந்த நூல், வேதமாக வந்த நூல். இன்றைக்கி நமக்கு பிரிண்ட் அவுட்டு கிடைக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து அதனுடைய சக்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இது என்றைக்கு வந்த நூல் அப்படின்ட்டு யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் இவர் சொல்கிறது பார்த்தா இது எல்லாமே வந்து உலகம் என்றைக்கு படைத்ததோ அன்னைக்கு இருந்து வந்திருக்கு இந்த நூல். ஸோ வேதம் என்றால் முதலின் வாக்கு. இயமம் நியமம் செய்தான் அப்படிங்கிறாரு. இயமம் நியமம் அப்படின்னா அட்டாங்க யோகத்துக்கு போயிடுவீங்க நீங்கள். அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு, இயமம் நியமம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் இயமம் நியமம். சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சுருக்குறாங்க இந்த பூமியில். நீங்கள் அதை விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா ஒரு காயின் 2 பக்கமும் இருக்குது. அந்த 2 பக்கத்தையும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். முடியலையா, அப்படியே நிற்கணும். அதுதான் அசைவற்ற தன்மை, அதுதான் சமாதி. புண்ணியம் பாவம் எது எடுத்தாலும் 2. அந்த 2 பக்கத்துக்கு வந்து பார்க்க முடியாது நம்மளால். சரி, நான் அப்போ மறையணும். இந்த நான் மறைஞ்சால் தான் வேதம் வெளிப்படும். இந்த நான் மறையணும், அதுதான் நான்மறை வேதம். அது ஒரு பார்ட்டு, அதுதான் நாயோட்டு மந்திரம். ஸோ இந்த நடு நாடிக்குள்ளே பாடு. இந்த மாதிரி புரியாமல் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னொரு தடவை நான் வந்து 2317 பாடலில் 16, 17 இந்த 2 பாடலையும் ஒரு தடவை அழுத்தமாக சொல்கிறேன். அதுங்க, ஆணைகள் 5 அடக்கி அறிவு என்னும் ஞான திரியை கொழுவி அதன் உள் புக்கு ஊனை இந்த உடம்பை இருளற நோக்கும் ஒருவருக்கு வானகம் ஏற வழி அதுவே அப்படிங்கிறாரு. அடுத்த பாடலில் ஆடிய கால். ஆடிய கால்னால் இங்கே வந்து கொழுந்து விட்டு எரிகிற தீ, அதுதான் வந்து வாயு. இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறது அந்த கொழுந்து விட்டு எரிகிற அழல். அந்த அதில் வந்து அசைகின்ற வாயுவும் கீழிருந்து போகிற வாயு. தாடித்து எழுந்து தமருக ஓசையும். இப்போ வந்து அந்த மேளம் கேட்குறது தான் சென்னை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சென்னை அப்படின்னா இறைவன் வருவதற்கு முன்பு, இறைவன் வெளியில் வர்றதுக்கு முன்பு அங்கே ஒலிக்கப்படுகின்ற ஓசை, அதுக்கு பேர் சென்னை. நீங்கள் வந்து சென்னையை பற்றி சொல்லியிருக்கார ராமலிங்க அடிகளார் அப்படின்னா அவர் என்றைக்கும் எந்த ஜாதியை பற்றியும் திட்டலை. நீங்களாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது தவறு. அதுதான் 4 வர்ணம்னு போட்டிருக்கேன். வர்ணம்னா ஜாதின்னு போட்டிருப்பாங்க. வர்ணம்னா ஜாதி கிடையாது. வர்ணம்னா லைட் வேவ்ஸ், புரிஞ்சுக்கோங்க. வர்ணம்னா லைட் வேவ்ஸ், அதுதான் 4 வர்ணம் அப்படின்னு. 4 விதமான ஒளி அது இருக்குது, அதான் 4 வர்ணம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து மேல் ஒளியை வந்து எனக்கு காட்டு குருவே அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் 4 வர்ணத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ பாடி எழுகின்ற வேத ஆகமங்களும் நாடியினுள்ளே நான் கண்டவாறே, அதான் முன்னை அறிவினில் செய்த முதுதவம் பின்னை பிறவியின் பெற்றால் அறியலாம். தன்னை அறிய அது அறிவாம் அஃதன்றி பின்னை அறிவது பேயறிவாமே அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு புரியணும். இது நம்ம இந்த உடம்பு இதோட நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரை வந்து டிஸ்கஸ் அந்த மாதிரி போயிட்டோம்னா அது பேயறிவு, அது நல்லதல்ல. ஸோ நிறையா வந்து இருக்குது, நிறையா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 190வது பாடலில் இன்னொரு தடவை நான் அழுத்தி சொல்கிறேன் பாருங்கள். அந்த 190வது பாடலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஆக்சுவலாக வேங்கடநாதனை, வேதாந்த கூத்தனை, வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே அப்படிங்கிறாரு. அது வேங்கடத்து உள்ளே விளையாடும். வேங்கடம் அப்படின்னா இதுதான், புரிஞ்சுக்கோங்க. இது வேறு வந்து டிக்ஷனரிலாம் கிடைக்காது. என்னுடைய அனுபவத்தில் நிறையா வந்து அங்கிட்டு இங்கிட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்டதில் இதுதான் அப்படின்ட்டு ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். வேங்கடம்னா ஒரு நாடு, அங்கே நாட்டில் இருக்கிற வந்து யானைகள் எல்லாம் வந்து இங்கே நெத்தியில் வந்து சிகப்பு திலகமாக இருக்கும். அதை தான் அவர் குறிப்பிடுறார். நெற்றி பொட்டு சிகப்பாக இருக்கும் திலகம், அதுதான். அந்த மாதிரி வந்து இது அருணோதயம், காலையும் மாலையும் வந்து அந்த அருணோதயம் கூடுறது தான் வந்து சிகப்பாக இருக்கும். ஸோ அந்தியும் சந்தியும் அதுதான் வந்து ஒரு வாசி அப்படின்றது. அந்த இதுதான் வந்து வரணும் நமக்குள்ள. இது வரல அப்படின்னா நம்மளுக்கு புரிய முடியாது. எனிவே, எப்பொருள் யாராருக்கா வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
உங்களுக்குள்ள அறிவு எல்லாமே நீங்கள் தான். நன்றி நண்பர்களே. பாய்.